29 வசனம் பண்ணீங்க. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடி அப்படி சொன்னா, அந்த அசுத்தாவி வெகு காலம் அவனை பிடித்தது. சங்கிலிகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு தூரப்பட்டிருந்தான். அல்லேலூயா. அங்க தாள பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்றான், இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியன் என்றான். போதும். அல்லேலூயா. இந்த லேகியன் என்பது சுமார் 1,00,000க்கு பக்கமாய் வரும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவ்வளவு பிசாசு அவனுக்குள் இருக்கிறது. கடந்த நாட்களில் நம்முடைய சுரேஷுடைய அப்பாவுடைய கலாசிஸ்டருடைய புருஷனுடைய ஒரு ரிலேஷன், ஒரு சகோதரியுடைய ஒரு மகனை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. மகனை கொண்டு வந்தார்கள். அவன் வந்த நாள் முதல்ல மேலே ஏறி அங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி நான் தற்கொலை பண்ணுவேன்னு சொல்லி மேலே ஓடி என்று இருந்தான் சபைக்கு மேலே. அழகான ஒரு பெண், அழகான ஒரு வாழ்க்கை, அழகான ஜீவிதம், எல்லா கெட்ட பழக்கம் அவன்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் அன்னைக்கு அந்த உபாசக்குள்ள வந்தீங்கன்னு தெரியாது. நானும் ஜோசுமா ஜெபிக்க தொடங்கணும் இவனுக்காக. நான் ஜோசு முதுக தட்டுன்னு சொன்னேன். நான் தள்ள வச்சிருந்தேன். இந்த வாயை பிளந்து ஒவ்வொரு ஆவிகளாய் போகுது. அந்த சினிமாவில் நான் பார்த்துட்டு உண்டு, அந்த ஜீசஸ் சினிமா அதை போலத்தான் அந்த ஸ்பிரிட் ஒன்னா போகுது. அல்லேலூயா. அந்த இருக்காரு சாட்சி உண்டு, ஞாபகம் இருக்கா உங்களது? ஞாபகம் இருக்கா? ஓகே. அந்த ஆவிகள் ஒரு 10 நிமிஷம் அலறி ஆவிகள் போகுது. ஓகே, ஆவி எல்லாம் போய் ஓரளவு கிளியர் ஆயிட்டு, எங்க நம்பிக்கை இந்த குருசு திறந்திடும், எங்க நம்பிக்கை கத்தருக்குன்னு ஒரு பாத்திரம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு போனவுடன் அவன் என்ன செய்யணும்? சபையில காத்திருந்து இனி இந்த ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்க கூடாது. என் மனைவி, என் குடும்பத்தை, என் பிள்ளைய நல்லா பார்க்கணும், நல்லவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சபையில படுத்திருப்பான். சபையில படுத்திருப்பான். ஆனா அவன் மறுநாள் மீண்டும் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்குறான். அதனால் அந்த மனுஷன் கண்ணு முன்ன சொன்னாரு, இனி நீ இந்த சபைக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இனி ஒன்னை பார்க்கவே கூடாது. பிரைஸ் எல்லாம். அது ஒரு ஆவிக்குரிய வீரமாக்கம். சில இடத்துல பேசுறது. அல்லேலூயா. அன்னைக்கு நான் பார்த்ததாக்கும் எதுவரை நான் பார்த்ததும் கிடையாது. அப்ப அவன் தன்னைத்தானே மரணத்தை விலைக்கு வாங்குவான். அவனுக்கு தெரியுது, இதனால என் மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைய பார்க்க முடியல, சரியா வாழ முடியல, கஞ்சாவுக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை, வீடிக்கு அடிமை. இந்த பாவத்து நிமித்தம் அவனுக்குள்ளே சர்ப்பமான குடிகொண்டு இருக்குது, வசனம் இருக்குது. அல்லேலூயா. இது ஒன்றுமில்லை. அப்ப இந்த பிசாசுகள் பன்றி கூட்டத்தில் போகட்டான்னு கேட்ட உடனே கர்த்தர் அதிகாரம் கொடுத்தா. அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்த உடனே இந்த பன்றி கூட்டம் எல்லாம் பெரிய மேடிலிருந்து கடல்ல சாடி குதித்தது. அப்ப இந்த பிசாசு இந்த மனுஷனுக்குள்ள எத்தனை கிரியை செய்திருக்கும் பாருங்க. நிறைய பன்றி கூட்டம், நிறைய பன்றி, எக்கச்சக்கமான பன்றி. இந்த எல்லா பிசாசுகளும் ஒவ்வொரு பன்றியில 5-10 உள்ள ஏறிடுச்சு கர்த்தர் அதிகாரம் கொடுத்த உடனே. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு சீராகாவிட்டால், சத்தியத்தில் வராவிட்டால், கர்த்தர் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தா உங்க வீட்டை விட்டு பிசாசு போக மாட்டார். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சவுலுக்கிட்ட அந்த ஆவியை கொடுத்தா, அவன் பாவம் செய்து எப்போது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜ பதவியை அவனை இழப்பதற்கும் அவனை அழிப்பதற்குமாய் ஒரு ஆவியை கர்த்தர் அவன் மேல விட்டார்.
அவர் தான் சூஸ் பண்ணார், அவர் தான் ராஜாவை வச்சாரு. ஆனா அதே இடத்துல அவரே சொன்னார், போ அவனுடைய உள்ள இரு என்று சொல்லி. இதை தீர்க்க வேண்டுமானால் தாவீது கிண்ணகம் வாசிக்கணும், அப்பதான் இது தீரும். அல்லேலூயா. பிசாசு, சில பிசாசு அலைக்கழிக்கிற பிசாஸ், சில பிசாசு மௌனமா இருக்கிற பிசாஸ், சில பிசாஸ் சிந்தனையில் இருக்கிற பிசாஸ் உன் அப்படியே கறக்கி கொண்டே இருக்கும். சில பிசாஸ் பணமயக்கத்தில் இருக்கிற பிசாஸ், சில பிசாசுகள் அங்க எங்கேயும் கண் வைக்கிற பிசாசு. பலதும் நம்ம கிட்ட வஞ்சிப்பதற்கு ஏதுவாய், உங்களிடத்தில் என்ன உண்டோ அதுக்கு ஏதுவாய் பிசாசுகள் உங்களை வஞ்சிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை. அல்லேலூயா. அதனால ஆராதனை முடக்குறீங்க, அதனால தொழுகை போகிறது, அதனால பரிசுத்தம் போகிறது, அதனால தேசத்தில் பிசாசு ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். அதனால எத்தனை சுவிசேஷம் கேட்டாலும் பிசாசுக்கு பயம் இல்லை. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் விடுபட்டு வர வேண்டுமானால் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த மனுஷனை எப்படி பிசாசிலிருந்து விடுவித்தார், அதை போலதான் மகதலோ மரியாளும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவளையும் 7 விதமான பிசாசுகள் அவளுக்குள் இருந்து அந்த விபச்சார பாவத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருந்தது. எப்ப அழகுபடுத்துறது, பரிமள பைலத்தை உண்டாக்குறது, அதை துடைக்கிறது, அதை தேய்க்கிறது, எப்போதுமே பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஒரு மோசமான ஸ்ரீயாய் சாத்தான் நடத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த பரிதாபத்தை ஆண்டவர் கண்டார். இவன் அல்ல, இவன் அல்ல, உங்களுக்குள் இருந்து நடத்துகிற பொல்லாத ஆவி. இந்த ஆவி அவளை நடத்துகிறனால தான் ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் அங்க இவளை கல்லறிவதற்காய் பக்கா பாவம் செய்து கண்டுபிடித்தோம், மோசேயுடைய பிரமாணத்தின்படி கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்து சுற்றி நிற்கிறாங்க. அவளை காப்பாற்றுவதற்காகவும் இயேசு அங்க வந்தது. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு தெரியும் இவ அறிந்து கொண்டு பாவம் செய்ததல்ல, இவளை பிசாசு அப்படி தள்ளினதாக்கும். அல்லேலூயா. பிசாசு அதை வஞ்சித்தது என்று அறிந்ததனால தான் அவளை காப்பாற்றுவதற்காய் இயேசு அங்க வந்து நின்றார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் அவர்கள் கேட்கிறாங்க, ஜனங்கள் கேட்கிறாங்க, நீ பெரிய வசனத்தை பேசுற பெரிய ஃபாதர் ஆச்சே, இதுக்கு என்ன சொல்ல போறீர்? மோசேயுடைய பிரமாணத்தின்படி இவளை கொல்ல வேண்டுமே. அப்ப நான் கேட்கிறேன், மோசேயுடைய பிரமாணத்தின்படி இருந்து நம்ம எத்தனை பேர் இப்ப உயிரோடு இருக்க முடியும் மக்களே? அப்பதான் ஆண்டவரை கர்த்தர் ஒற்ற ஒரு டயலாக், உங்களில் ஒருவன் பாவம் இல்லாவிட்டால் கல்லறைங்கன்னு சொன்ன உடனே மனசு குத்தப்பட்டு, மனசு குத்திச்சு குத்திச்சு அப்படியே போயிட்டானோ. அல்லேலூயா. அந்த வார்த்தையோட நீ போன்னு சொன்ன உடனே அவளுடைய வாய், அவளுடைய உள்ள இருந்த எல்லா அசுத்த ஆவிகள் வெளியே போன பின்பு கத்தரை தேடி திரிகிறது. கரங்களை தட்டி கத்த, அவளுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறி போன பின்புதான் அவ தேட தொடங்குற கத்தரை. ஹல்லேலூயா. ஆமென். சரி, அந்த சம்பவத்துக்கு போண்டோம். அதை போலத்தான் நம்மை வஞ்சிக்குது, உங்களை வஞ்சிக்குது. தம்பி தூங்கி இருக்காங்க, தட்டி எழுப்பி கொள்ளுங்க. வஞ்சிக்குது, உன் வாழ்க்கை அழிக்க வஞ்சிக்குது, உன் வாழ்க்கை கெடுக்க வஞ்சிக்கிறது, உன் திருமண வாழ்க்கை கட்ட விடாம வஞ்சிக்கும். இதெல்லாம் நீ மாற வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரது கிருபையை தருவதற்காய் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். 34வது வசனம் 35 படிங்க, சீக்கிரம் முடிக்க போறோம். அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணங்களிலும் சுற்றுப்புற அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் போதும் வஸ்திரம் தரித்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அவனை இஞ்சிஞ்சாய் இரத்தத்தை குடித்து இஞ்சிஞ்சாய் அழித்து அவனுடைய மூல மண்டலம் முதல் கால் வரை அவனை தளர்த்தி ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று இருந்த இடத்திலே முதலாய் கர்த்தர் வஸ்திரத்தை கொடுத்து தரிக்க வைத்தார். ஆமென். நம்முடைய அழுக்கான கந்தை, அழுக்கான வஸ்திரம், ஆவிக்குரிய நிலைமை அறியாம ஓடிக்கொண்டு இருக்கும் போது அழுக்கான வஸ்திரம் நமக்குள் உண்டாயிருந்தது. அந்த வஸ்திரத்தை மாற்றி
மாற்றி கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தார். அதன் பரிசுத்தாவின் வஸ்திரம். அத நம்ம ஊழியம் செய்யாம விட்டுட்டது, ஆண்டவருக்கு ஓடாம விட்டுட்டது. இல்லாவிட்டால் கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு நீங்க விட்டுட்டீங்க. அவங்க நியாயமாய் பேசி, வாக்குத்தத்தத்தை பேசி, அதை பேசி, இதை பேசி உங்களை சிலர் அழிச்சதும் உண்டு. அது நமக்கு தேவையில்லை. ஐயா, சபை ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நான் தப்புனா போதும், நீங்க தப்புனா போதும், கரங்களை தட்டி தப்புனா போதும், நீ தப்புனா போதும், நீங்க தப்புனா அவ்வளவுதான். வேற ஒண்ணு இங்க முக்கியம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு தான் ஆண்டவராய் இயேசு வந்த. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்து என்ன சந்தோஷமா இருந்திருக்கும், என்ன மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் இடி, பல ஆண்டுகள் மழை, பல ஆண்டுகள் வெயில், பல ஆண்டுகள் குளிர், பல ஆண்டுகள் கல்லறை, பல ஆண்டுகள் அந்த பிசாசு உள்ள இருந்த என்ன செய்யும் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவருக்கு ஒரு மகன், வாலிப மகன், சுமார் 7-8 மாசமாய் கதறிக்கொண்டே இருந்தான். அவன் சொல்லுவது, சிங்கம் வந்துட்டு, அவனுக்கு முன்ன சிங்கமா காணும், கரடி வந்து சொல்லுவான், ஐயோ கரடின்னு சொல்லுவான். இவனை பிடித்து கட்டி போட்டிருந்தாங்க. 3 பலம்பாம்புகள் வருதுன்னு சொல்லுவான், என்ன விழுங்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இவனை கண்ணில் எல்லாமே அது கொலை செய்ய வருகிறதாய் காண கர்த்தர் அப்படி நம்மேல் அனுமதிச்ச. நீங்க யாராவது வாழுவீங்களா ஐயா? ஆமே, ஆமே. நம்ம மேல கர்த்தர் அப்படி ஒரு ஆவியை ஏவி விட்டால் நீங்களும் நானும் வாழ முடியும் ஐயா? தற்கொலை பண்ணி விடுவோம். சீரியஸா இருக்கணும். தற்கொலை பண்ண எங்க போவீங்க? மோட்சத்துக்கு போக முடியும்? நேரே நரகந்தான். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஆவியானவர் சொல்லுங்க. ஏன் இப்படி உள்ள சூழ்நிலைகளை நம்ம விடவில்லை என்று சொன்னால், சபை நிக்காது, குடும்பம் நிக்காது, கோத்திரம் நிக்காது, பிள்ளைகள் அழிந்து விடுவாங்க, குடும்பம் சென்னாபின்னமாய் போகும். தேவன் விரும்பின காரியம் சபைக்குள்ளும் வெளியில் நடக்காது. ஆனபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஏன் இயேசுவை உங்க புருஷமார் அறியலைன்னு தெரியுமா? ஏன் பிள்ளைகள் அறியலைன்னு தெரியுமா? இயேசுடைய வஸ்திரம் இல்லை, அந்த செத்த ஸ்டைல் வஸ்திரம் இருக்குல்ல, டிஸ்கோ சாந்திக வஸ்திரம், அதாக உடுத்துக்கொண்டு நடக்காது. அல்லேலூயா. இல்லைன்னா இவனுக்கு வஸ்திரம். அல்லேலூயா. இது ஒன்றும் பரிசுத்த வஸ்திரம் அல்ல. பரிசுத்த வஸ்திரம் இருக்க வேண்டுமானால் வசனத்தில் கட்டுப்பட்டு மூழ்கி ஞானசனம் எடுத்து பாவ மன்னிப்பு கட்டு பரிசுத்த ஆவியினால பிறந்த மாத்திரம்தான் அந்த பரிசுத்த வஸ்திரம் வருமே தவிர வேறு ஒருவருக்கு அந்த பரிசுத்த வஸ்திரம் இல்லை. நானும் ஜோசுமா இப்போ ஒரு மரண வீட்டுக்கு போய் வந்தோம். அதுல ஒரு ஈத்த விலையில ஒரு சிஎஸ்ஐ ஒரு சபை அங்க இருக்கிறது. சிஎஸ்ஐ சபை அங்க நாட்டியர்களுக்கு நிறைய வீடுகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இடல கயாரெல்லாம் கட்டிட்டு அங்க இருக்கிறது பார்த்த நாட்டியர்கள். அல்லேலூயா. ஐயா, அவர்கிட்ட தேவ ஆவி இல்லாம எப்படி ஆவிக்குரிய மெசேஜ பேச முடியும்? அவனை தேவன் அழைத்ததல்ல, வந்து சேர்ந்தது. திரளான ஆடுகள் பணங்களை வாங்கி நல்ல சாப்பாடு சுகமா கொளுத்துட்டு சண்டை ஒரு ஓஹோ கட்டு கதைகளை சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் விழுங்கி கொண்டிருக்குது. பிசாசு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்குது. காரணம், அவன் படிப்புல வந்தவன், பட்டத்துல வந்தவன், திறமையில வந்தவன், ஞானத்துல வந்தவன். அதனால அவங்க வாழலாம், ஆனா மரணம் கொடூரமா இருக்கும். பிரைஸ்லாம், பிரைஸ்லாம், பிரைஸ்லாம். தேவனுடைய ஆவியில் இருக்க வந்தான் ஊழியக்காரன். திருச்சபைக்கு என்ன வேணும், திருச்சபை எப்படி இருக்கிறது சொல்லி அழுகிற வந்தான் ஊழியக்காரன். அவனோடு கர்த்தர் பேசுவா, அவனோடு கர்த்தர் இடைபடுவா. அவன் சுய மேனிய பார்க்க மாட்டான், உங்க மேனியத்தான் பார்ப்பான். காரியம் அங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனபடி புதிய வஸ்திரம் அந்த உடுத்தது போல, அல்லேலூயா, முதலாய் வஸ்திரத்தை உடுத்துட்டான். அல்லேலூயா. தெளிவுண்டாச்சு. உங்களுக்கு தெளிவுண்டாக வேண்டும், நல்ல தெளிவு வேணும். பக்கம் தான் இருக்குது சபை, கிராமம் எல்லாம் பாவம். இன்றைக்கும் சில பிசாசு பிடித்த பிள்ளைகளை ஊழியர்கள் கன்னத்தில் அடிக்கிறான, கேட்கும்போது வெக்கமா இருக்குது. முடிய பிடிச்சு கறக்கிறான. பெந்தேகோஸ்து ஊழியக்காரன்
இது எங்க இருக்குது வேதத்தில்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது கிடுங்க, அவ்வளவுதான். அது கிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்க. அடிக்க ஒண்ணு சொல்ல, அப்படியே இயேசுவின் அடிச்சிருக்கணும். அப்ப நான் சுவிசேஷம் மாத்த இயேசுவின் அடிக்க ஒண்ணு இல்ல, உள்ள இருக்கின்ற ஆவியை அதட்டினா போ பண்ணிக்குள்ள. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அங்கே ஒன்று புது வஸ்திரத்தை உடுத்தான், இரண்டாவதாக அவரோடு இருந்தான். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நீங்க சொல்லணும், ஐயா ஆண்டவரே இன்று முதல் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே இன்று முதல் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். வாலிப சகோதரனே, வாலிப பிள்ளையே, நீ உன் உலக ஓட்டத்தின் மத்தியிலே, உலக ஜீவிதத்தின் மத்தியிலே ஆண்டவராய் இயேசுவை பார்த்து இன்றைக்கு நீ ராத்திரி ஜெபிக்கும் போது சொல்லணும், இன்று முதல் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படித்தான். நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து வாழ ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இயேசுவோடு சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை மகளை விட்டால் குடும்பத்தில் பிசாசு ஏறுகிறான். அந்த வாழ்க்கை விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆராதனைக்கு இடம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் நஷ்டமானாலும் சரி, எனக்கு இயேசு தான் வேணும். போ, எனக்கு இயேசு போதும். அப்படி நீ தைரியம் நின்று கர்த்தரை ஆராதிப்பாயானால் எல்லா பந்தன கட்டுகளும் உன்னை விட்டு போய் நீ சமாதானமாய் புது வஸ்திரம் தரித்து இயேசுவோடு நடப்பா என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தாழ உள்ள வசனம் படிங்க. பிசாசு ஒன்று பாத்தீங்கன்னா வஸ்திரம் தரித்து உட்கார்ந்தான், புத்தி தெளிந்தது. புத்தி, அல்லேலூயா, புத்தி தெளிந்து விட்டது. நேற்று வரை ஏது ஆவி அவனை கிரிய செய்து புத்தி தெளிந்தது. அம்மாவை காண முடிஞ்சது, அம்மா. அப்பனை பார்த்து அப்பா, நல்லவர்களை பார்த்து நல்லவன், அண்ணன் தம்பி எல்லாரையும் அறிய முடிந்தது. அதை போல ஆவிக்குரிய மண்டலங்கள் உங்களுக்கு சரியானா விண்ணுலகிலே போன பின்பு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆபிரகாம் முதல் ஏனோக்கு முதல் எல்லாரையும் ஆவியில் அறிய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அந்த முழுமையான தேவ ரூபமாய் மாறும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும், கம்ப்ளீட் தெரியும். அதப்போலதான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அறிந்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய மனுஷிக்கு அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அவனுக்கு தெளிவு உண்டாச்சு. அடுத்த வசனம் சீக்கிரம் படிங்க. பிசாசு பிடித்தவன் அதை அவர்களுக்கு அறிவித்தார். அப்பொழுது கதரையுள்ள சுற்றுப்புறத்துள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்தபடினாலே தங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படகில் ஏறி திரும்பி போனார். அல்லேலூயா. தேவனை எழுப்புதல் எங்கே சரியாய் ஊற்றுவதற்கு நீங்கள் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு கானானி பாவி இருக்க மாட்டார். காரியம் இங்க எரிகிற அக்கினி அவனை பட்சிக்கும், பிடிக்கும். நீங்கள் சேர்ந்து நின்று ஜெபிக்க தொடங்கினால், துதிக்க தொடங்கினால், சத்தியத்துக்கு இடம் கொடுத்து ஆராதிக்க தொடங்கினால் அந்த வல்லமை இங்க இருக்கிறது என்று உலகம் முழுவதும் இங்க வரும். கரங்களை தட்டி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓராபா லதா ரகாமா மதா ரகா பாபா ரிகாபா லஷகா பாபா பரகா பாபா பாபா ரிகாபா பஷகா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு சபையில இயேசுவை ஏற்றுவது கிடையாது. இங்கே அநேக பேரும் புகழும் உள்ள சபையிலே இயேசுக்கு இடமில்லை. ஆமென், ஆமென். இயேசுக்கு இடம் இல்லையா? தட்டி பார்க்கிறாரு கதவை.
அவங்கள பிள்ளைகளை படிக்க வைக்க பணம் தேவை, சாப்பிடுவது பணம் தேவை, பலதுக்கும் தேவையாக்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒன்றும் நடக்காது நம்மளால, எப்படியாவது வண்டி ஓடட்டும், சாகிறது சாகட்டும், பிழைக்கிறது பிழைக்கட்டும். காலமை திறந்து வைப்போம், சாரேஷா போல அடிச்சு விட்டுட்டே இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அநேக திருச்சபை அப்படித்தான் இருக்குது. போகிறத போல போட்டோம். நீங்களும் வஞ்சிக்கப்படாதீங்க. அடிக்கடி எனக்கும் பெரிய இஷ்டம் ஒன்றும் இல்லை, பெரிய இஷ்டம் ஒன்றும் இல்லை நடத்துவதற்கு, அது நல்லா சொல்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. பின்ன கர்த்தர் சொன்ன ஊழியத்தை செய்கிறான், அவ்வளோதான். மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக, மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக. ஆமே, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். கடைசியை முடிக்க போறோம். ஹல்லேலூயா. அங்கே அந்த பண்டிகள் செத்ததுனால, பண்டிகள் கூட்டமாய் அழிந்து போனதுனால உடமையன் அறிந்து இயேசுவை இங்க வரக்கூடாது, போக வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமே, ஆமே. இங்கே மந்திரவாதங்கள் நடக்குது சபைக்கு விரோதமாய், பிசாசுகளை ஏவி விடுவாங்க சபைக்கு விரோதமாய். எப்படியோ சபை நிக்குது, அவ்வளவுதான். எப்படியோ சபை நிக்குது, அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதோ? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சபை எப்படியோ நிக்குது, அவ்வளவுதான். எப்படிடா ஒதுக்கலான்னு பார்க்கிறாங்க, அது கொஞ்சம் விட்டு கொடுக்குவதில்லை. எங்களுடைய 3-4 நேர ஜெபம் கர்த்தர் அறிவார். கரத்தை தட்டி கத்துங்க. ஹோரா பாலா ஷஹா பாதாரா, ஹோரா மா ஷஹா பாபா பாபா, ஹோ ஷிஹா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38-39 வசனம் படித்து முடிக்கலாம். பிசாசு நீங்கிற மனுஷன், ஓ அதாக்க ஐயா வேணும். அல்லேலூயா. ஒன்னும் அறியாத பன்றியை போல வாழ்ந்த, ஒன்னும் அறியாத மூடனை போல இருந்த, பாவ வஸ்திரம் உடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்த, இப்போது நீ நல்ல வஸ்திரத்தை தந்து உம்மோடு இருக்க ஒரு அதிகாரம் வேண்டும். கரங்களை தட்டி தேவ பிள்ளை, ஆண்டவரோடு இருக்க ஒரு அதிகாரத்தை கேள். ஆண்டவரை வாழ்வதற்கு ஒரு அதிகாரத்தை கேள். பூடா பாபா சாந்தராதா ரகா பாபா பாபா ரீகா பாபா பாமா மாமா. ஆண்டவரோடு இருப்பதற்கு என் தேவ பிள்ளை ஒரு அதிகாரத்தை கேள். நீ என்னை விட்டு போக கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். கைசலா, நீ கேளுங்க. ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு தான் போக போறீங்க. உங்க இடத்துல நீங்க தான் ராணி. நீங்க சொல்லணும், எங்க இடத்துல பிசாச சவிட்ட விட மாட்டேன் உன்னை. கைசலா, இந்த பட்டணத்தில் உள்ள பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், இங்க ஒரு பிசாசையும் கிரியை செய்யணும். எங்க சபை அக்கினியா இருக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபித்தா போதும். பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். அடையாளங்களை கர்த்தர் செய்ய போறார். பூடாமா நாசேகா ரிதீனா ஷத்துரா பாபா பூரா பாபா. ஆமென். 39 படிக்கலாம், முடிச்சிரும். இயேசு அவரை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் பட்டணத்திலெங்கும் பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. அப்ப இயேசுவோட ஏன் உட்கார கேட்கிறான்னு தெரியுமா? இனி உமக்காகவே வாழ வேண்டும். நேற்று வரை என்னை அடிமைப்படுத்தி வைத்த அத்தனை பிசாசுகளையும் வெளியாக்கி நீ எனக்கு ஜீவ வஸ்திரத்தை உடுக்க தந்திருக்க. ஹல்லேலூயா. இனி நான் கல்லறையில போக கூடாது. இனி நான் வேற எங்கும் போக கூடாது. இனி நான் ஒருவனை அடிக்க போக கூடாது. இனி பாவம் செய்ய போக கூடாது. நான் உம்மோடு இருக்க வேண்டும் என்று கேட்டவுடனே ஆண்டவர் சொன்னார், நீ வீட்டுக்கு போ. நீ போய் உன் வீட்டில் போய்
அங்க பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நான் செய்ததை அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த வேலையை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி சொல்றீங்க எனக்கு தெரியல. எத்தனை பேர் ஒரு ஆத்துமாவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புறீங்களான்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கோம். கல்யாணமானாலும் சரி, எதவானாலும் சரி, மரண விட எல்லாம் இலவசமாக தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒன்றும் இப்படி ஒரு சட்டத்திட்டம் இல்லை. ஏன்? நாங்கள் நிர்வாணியாக இருக்கும்படியாக. அது சபைக்கு இன்றைக்கும் தெரியவில்லை, அநேகருக்கு அது புரியவில்லை. பைசலா சில சகோதரர்கள் தருவதுண்டு காசு, ஒரு 7-8 பேர் தாகதுண்டு. அது என்ன செய்யணும்னு அதுவும் ஜோசுக்கு தெரியும். வாங்கி அங்கே கொண்டு கொடுக்காது. அல்லேலூயா, பிரைஸ். நம்மேல் வைத்த நோக்கம், நான் இப்போ பிசாசு பிடியில் இல்லை, நான் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் போய் எல்லாருக்கும் ஊழியம் செய்தான். அதுக்குத்தான் நம்மை கர்த்தர் அழைத்திருக்க. அதுக்குத்தான் குழந்தையோட அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அவனை தேடி போனது. இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருடைய ஊழியம் செய்ய யாரும் இல்லை, யாருமே இல்லைங்க. உண்மையை ஊழியம் செய்ய யாருமே இல்லைங்க, யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல 5 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினால் போதும். அல்லேலூயா.